He started literally from scratch only with the confidence that his friend gave him that day நீ நல்லா பண்ணுவ. என் மைண்டில் தலைவருக்குன்னு ஒரு பயோபிக் இருந்ததுன்னா எப்பயுமே இட் ஸ்டார்ட் வித் கேட் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி until I heard that கமல் சாரோட இன்டர்வியூ தட் யூ ஜஸ்ட் அப்படி இல்லை. ஐ மீன் நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் ஏதோ ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஏதோ ஒரு ஸ்டோரி டெல்லிங் லாங்குவேஜ்லேருந்து இவால்வ் ஆகி வந்திருக்குல்ல, அதோட ஒரு பியூர் ப்ராடக்ட் ஆக்சுவலி மசாலா தான். ரஜினி சார் வந்து he had taken all his stuff இங்கே வந்து பொட்டலம் கட்டி இங்கே வந்துட்டார். ஸோ நவ் வாட் ஹேப்பன்ஸ், அதாவது அந்த ஒரு 6 வருஷமே அது ஒரு ரொம்ப டிஃபைனிங்கான இயர். சரியா, லைக் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் கேப்பு, அதுக்கப்புறம் டைரக்ட் ஜம்ப் கட் டு 6 வருஷம் கழிச்சு ஹீ பிரேக்ஸ் ஹிஸ் ஓன் ரெக்கார்ட் வித் another industry. அதான் அங்கேருந்து இங்கே என் வண்டிக்கு வர வரைக்கும் ஃபுல் க்ரௌட் வந்துட்டு இருந்தாங்க. வண்டி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு ஃபுல்லாக செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டு எல்லாம் முடிச்சு செக்யூரிட்டி பீப்புளாக என்னை கூட்டிட்டு வந்து வண்டியில் விட்டுட்டாங்க. என் வண்டியை எடுக்கும்போது அதேமாதிரி வண்டிக்கிட்டையும் எல்லோரும் க்ரௌட் சரௌண்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து கதை ஜன்னல் தட்டினார். எனக்கு என்னென்னா ஒருத்தர் இன்னொரு ஃபோட்டோ தானே கேட்குறாங்க, அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஜன்னல் இருக்குன்னா. Hello and welcome to another episode of Madpods. This is Gautam and today we have with us Guru, popularly known as Nicketan, all across social media platforms, and we have with us writer, filmmaker and lyricist Subu. Hukum bro. Thank you so much for coming to our show. So this is the first of this kind. So we're basically talking about a writing insight for screenplay, and அதுக்கு ஆடா வந்து எங்களோட தலைவரே வந்து யூஸ் பண்ணுறோம். Basically we are trying to derive his career graph through the screenplay beats of a movie. This is just an experiment. I hope no sentiments are hurt. ஆனால் இது வந்து சும்மா ஒரு ஃபன்னாக வந்து 3 passionate superstar fansோட பண்ணலான்றது தான் ஐடியா. So this will be a writing insight and my name is Gautam and I'll be hosting today's discussion. Hey guys, welcome to the show. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு படம்னு எடுக்கும்போது நம்ம வி ஹாவ் சம்திங் கால் ஸ்ட்ரக்சரில் அந்த ஒரு படம் வந்து எப்படி போகணும், அதாவது ரைட்டர்ஸ் வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் தேர் தாட்ஸ் இன்டு பர்டிகுலர் செட் ஆஃப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீட்ஸை வச்சு நம்ம ரஜினி சாரோட ஃபுல் ஃப்ரம் த ஸ்டார்டிங் அபூர்வ ராகங்கள்லேருந்து இன்றைக்கி 2024 வரைக்கும் அவர் நடித்து பிரபலமான படங்களை ரெஃபரன்சஸாக வச்சு அவரோட கரியர் கிராஃபை நம்ம இந்த பீட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 10 படம் எடுக்கணும், ஒரு சீசனாச்சும் எடுக்கணும். ஸ்ட்ரக்சர்னா இப்போ இது மாதிரி அந்த ஹீரோஸ் ஜர்னி. ஆமாம், அந்த ஹீரோஸ் ஜர்னி, சேவ் த கேட். ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் அண்ட் குவிக்லி ஜம்ப் இன் டு த discussion. So the first beat is at least we are following the hero's journey because so it was an option between beat sheet by Blake Snyder and hero's journey. ஹீரோ தான் எப்போவுமே தலைவர், ஹீரோ தான். ஸோ அதனால் ஹீரோஸ் ஜர்னியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன் பீட்டாக போகலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பனிங் இமேஜ் ப்ரோ. தலைவர் வந்து when he came to Tamil Nadu, when he came to pursue an acting career, ஓகே, ரீசெண்டாக கூட இளவரசன்லாம் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது வந்து அவர் தங்கின இடம், அந்த அனல் காற்று அடிக்கிற இடத்துல வந்து படுத்துப்பார், ஏன்னா அதுங்க தான் வாடகை கம்மி, அந்த மாதிரிலாம் ஒரு ஆசைகள் பல கனவுகளோட ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்தவர். If you see, even Kamal has given an interview where he says that Rajiniயை வந்து நான் அந்த இது வழியாக பார்த்தேன், அந்த கண்ணை பார்த்தேன். And actually he is the studied guy. When he came, he is also competing with very privileged people. அந்த டைமில் வந்து all the heroes were a particular shade of skin color. Okay, and he didn't have any contacts or anybody. He started literally from scratch only with the confidence that his friend gave him that day நீ நல்லா பண்ணுவ. ரஜினி சார் வந்து he had taken all his stuff and இங்கே வந்து பொட்டலம் கட்டி இங்கே வந்துட்டார். So now what happens? So this is where we have to introduce the opening
இங்கே அதாவது எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஆப்வியஸ்லி இப்போ பேட்டை பார்த்தும்போது தான் லைக் யூ சி தட் அவர் வந்து அந்த காலேஜோட ஹாஸ்டல் கேட்டை திறந்து வந்து வர மாதிரி. அதே மாதிரி எனக்கு என் மைண்டில் தலைவருக்குன்னு ஒரு பயோபிக் இருந்ததுன்னா எப்பயுமே இட் வில் ஸ்டார்ட் வித் அ கேட் ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி. அன்டில் ஐ ஹர்ட் தட் கமல் சாரோட இன்டர்வியூ தட் யூ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ், அந்த ஒரு ஐ தாட் ஓகே அந்த பிகாஸ் even if you ஒரு visual-ஆவே even when you're writing it's a very visual thing as well, right? At least that's how it is for me. So அங்கே வந்து like I really love the idea of அந்த கண்ணாடி வழியா இல்ல இந்த பையன் பண்ணட்டும் கேபி சார் சொல்றதும் கமல் சார் அதை வந்து பார்க்குறதும் அது வந்து பயங்கரமான மூமெண்ட். ஸோ அதாவது ஒரு பிகாஸ் யூ ஹேவ் so many frames, அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் within a frame அங்க வந்து அதுக்கு நல்ல தலைவர் ஃப்ரேம் வேற ஒன்னு இருக்கு, தலைவர் கண்ணை மட்டும் பாக்குறீங்க, கட் டு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி. ஐ வுட் லவ் தட் ஐடியலி. ஆக்சுவலி ஆமா அந்த பாபா யாகா இந்த என்ன படம் அது ஜான் விக்ல ஆக்சுவலி ஜான் விக் கேஜிஎஃப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு அது கான்ஸ்டன்ட்லி த ப்ரொட்டாகனிஸ்ட் இஸ் ஹைப்ட் பை தி ஆன்டாகனிஸ்ட் ஆர் சம்மன் எல்ஸ். அது ஒரு சரியான ஒரு டூல், ஸ்க்ரீன் பிளே டூலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலி தலைவருக்கு வந்து தொடர்ந்து எல்லாமே சொல்லலாம். அவர் சின்ன வயசில் ஒரு ரவுடின்னு தெரியாமல் ஒரு ரவுடியை போய் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டார் ஒரு ஃப்ரெண்டுக்காக. இந்த மாதிரி யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், யூ ஜஸ்ட் கட் லைக் ஒரு நாயகனில் கடைசியில் கமல் சார் சேர்த்துக்கப்போ யூ சி ஒன் ஃப்ளாஷ் கட் ஆஃப் என்டையர் லைஃப். அந்த மாதிரி லைக் ஒரு ப்ரில்யூட் ஆஃப் த ஃபிலிம் மாதிரி தலைவரோட லைஃப்பில் ஒரு ஃப்ளிப்பிங் ஆஃப் மூமெண்ட்ஸ் மாதிரி வேறு வேறு இதில் அந்த கேரக்டர் ரிவீலே ஃபேஸ் ரிவீல் எதுவுமே பண்ணாமல் வேறு இடத்துல அவன் யார் தெரியுமா. ஆக்சுவலி பாஷாவோட ஓப்பனிங் அதுதான். ஒரு கல்யாணத்தில் போய் நல்லது நடக்கும், இதெல்லாம் மாணிக்கா நீங்கள் சொல்ல வேணுமா, அவர் நல்லா இருக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுப்பாங்க. காட்ஃபாதர் நாவல் படிச்சிங்கன்னா அதுலேயும் ஓப்பனிங் அப்படி தான் இருக்கும். ஒரு பேக்கரி வச்சுருப்பாங்க, அவங்க வந்து பிரச்சனை இருப்பாங்க, நம்ம யார்கிட்ட போகணும்னா நம்ம காட்ஃபாதர்கிட்ட போகணும். இன்னொரு கோர்ட் கேஸில் அமெரிக்கா போன சரண் ஒருத்தர் பேர், அவரும் சொல்லுவார் நம்ம அங்கே போகணுன்னா நம்ம வந்து அவர்கிட்ட தான் டான்ட்ட தான் போகணும். யார் அந்த டான் பார்த்தா அப்படி வரும். ஸோ தட் இஸ் அ சூப்பர் ஃபார்மேட். தலைவரோட லைஃப் ஸ்டோரி எடுத்திங்கன்னா எல்லா ஃப்ளிப் ஃப்ரம் ஆல் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் ஆஃப் இஸ் லைஃப் அவரை ரிவீல் பண்ணாமல் கலெக்டிவாக சேர்த்து அவர் சொல்கிற மாதிரி அந்த கேட் ஓப்பனில் ரிவீல் கேட் ஓப்பன். ஆக்சுவலாக வந்து கபாலி பார்க்கும்போதே எனக்கு அப்படி தான் இருந்தது. அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து வர்றது இட்ஸ் ஃபெல்ட் சார்ட் ஆஃப் அ கனெக்ஷன். ஏன்னா அவர் அந்த கேபி வந்து அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் அனந்தும் கேட்டிருக்காரு நம்ம வேறு யாராச்சும் பார்க்கலாமா. நோ இஸ் ஓகே மேம், there's something about him அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டு கொடுத்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆந்தம் போட்டு இது பண்ணோன்னா ஐ மீன் அது கோல்டு ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. அது ரஜினி சார் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பீப்புள் யூ கேன் டூ தட் ஃபார். ஏன்னு தெரியுமா, ஏன்னா அவரோட ஒரு ஆவரேஜ் மூவிலேயே, அதாவது படத்தோட மெயின் ஸ்டோரியிலே என்னவா இருந்தாலும் அதுதான் கமர்ஷியல் மாஸ் மசாலா படம், நமக்கு மாஸ் என்டர்டெயினர்னா தட் ஐ திங்க் தட்ஸ் வாட் செட் தி எக்ஸாம்பிள் இந்த ட்ரோப் ஃபார் அஸ். நோ, ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்பயுமே இந்த இடத்துல ஃபுல்லாக காமெடியாக போகும், அதுக்கப்புறம் எமோஷனலாக வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அப்புறம் சுபம் எல்லாமே சந்தோஷமாக முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே. ஸோ ஒரு சிங்கிள் ஜான்ராலாம் பிக் பண்ணவே முடியாது. அதான் ஐ திங்க் யூ ரைட் when you said ஒரு படமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அத்தனை சாப்டர் இருக்கு இந்த கதையில, அத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஒரு வெப் சீரிஸா எடுத்து ஒவ்வொரு சீரிஸ் ஃபினாலே, ஒவ்வொரு சீசன் ஃபினாலேக்கும் ஒரு we have to அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹுக் மாதிரி கிளிஃப் ஹேங்கர். ஆமா கிளிஃப் ஹேங்கர், கேட்ச் மை பாயிண்ட். நீங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா அன்பாப்புலர் ஒபினியனா இருக்கலாம். ஆனா தலைவர் ஐ திங்க் I would go with இப்போ ஏன் அட்லீஸ்ட் பேஸ்ட் ஆன் மை விஷன் I would go with like a coming of age treatment. பிகாஸ் அதாவது இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா கமிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ்லாம் ஜென்ரலாகவே ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக இது பண்ணலாம். இன்னும் வாஸ் ஆப்வியஸ்லி a teenager and like teenager early 20s about a man making it in his career அந்த மாதிரி. அதே மாதிரி மிட் லைஃப் கிரைசிஸில் வந்து யூனோ ஃபிலிம்ஸ் லைக் Eat Pray Love and a couple of other movies fall under this category அப்படின்ற மாதிரி. இவரோட ஜேர்னிலேயே அவ்வளோ அப்ஸ், அதான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த கான்ஸ்டன்ட் ரிஃபைனிங் ஆஃப் himself while still saying the same அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக. பிகாஸ் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு லைக் ஐ டோன்ட் மீன் டு ஜம்ப் அஹெட் லைக் so far into the conversation, இப்போ தான் ஓப்பனிங் இமேஜ்லேயே இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் படையப்பாக்கு அப்புறம் அவர் 3 வருஷம் தானே ப்ரோ என்ன ப்ரோ பாபாக்கா? பாபாக்கு 3 வருஷம் தான் ஆச்சு. ஆமா பாபாக்கு அப்புறம் 4 வருஷம் நினைக்கிறேன் சந்திரமுகி. பாபா சந்திரமுகி 2005. ஸோ 3 வருஷம். அதாவது அந்த ஒரு 6 வருஷமே அது ஒரு ரொம்ப டிஃபைனிங்கான இயர். சரியா, லைக் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் கேப்பு, அதுக்கப்புறம் டைரக்ட் ஜம்ப் கட் டு 6 வருஷம் கழிச்சு ஹீ பிரேக்ஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட் வித் another industry hit. ஸோ அதாவது ஒவ்வொரு வாட்டியும் இங்கே இந்த கதையில் அதாவது ஒரு லோ பாயிண்ட் அந்த தியேட்டர் மூமெண்ட்னு வாங்கல, மாஸ் மூமெண்ட். இப்போ வந்து பிரிட்டனில் நிறையா பேசுவாங்க தியேட்டர் மூமெண்ட்டு, விசில் அடிக்கிற மூமெண்ட்டு, அந்த மாதிரி
ஸோ அவ்வளோ இருக்குது இந்த கதையில். ஸோ ஐ திங்க் ஐ வுட் டெஃபினெட்லி கோ ஃபார் அ கமிங் ஆஃப் ஏஜ் ட்ரீட்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த மசாலாங்கிறதே ஒரு ஜானர். நம்ம இப்போ when we talk about like இப்போ பிரதர் சொல்கிற மாதிரி ஐ மீன் கமிங் ஆஃப் ஏஜ் இது எல்லாமே டெஃபினட்டாக வெஸ்டர்ன் கான்ஸ்ட்ரக்ட்ஸ். ஏன்னா வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸில் வந்து நம்ம இப்போ பேசுகிற அரிஸ்டாட்டில் முதற்கொண்டு எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சைக்காலஜி ஆஃப் கடைசியா ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கறவன் அவனோட பிளாடர் எவ்வளவு நேரம் தாங்கும் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அதுதானே ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ஃபார்மேட். இல்ல அப்படி இல்ல ஐ மீன் நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஏதோ ஒரு ஃபிலிம் ஏதோ ஒரு ஸ்டோரி டெல்லிங் லாங்குவேஜ்ல இருந்து இவால்வ் ஆகி வந்திருக்குல்ல. அதோட ஒரு பியூர் ப்ராடக்ட் ஆக்சுவலி மசாலா தான். நம்ம மேகி வந்து நமக்கு விக்கிறது மசாலா டேஸ்ட் மேக்கர் தூக்கிட்டீங்கன்னா மேகி சாப்பிட மாட்டோம். லெட் வந்து மேகிலேயே இருக்கு, அந்த நூடுல்ஸ்லயே இருக்கு, மசாலால வந்து அஜினமோட்டோ இருக்கு. பட் அவுட் சைட் தட் நான் சொல்றது வந்து இந்த மசாலா ஏன் பிரியாணி பிடிக்கணும், ஒரே சாப்பாடுலேயே எல்லாமே இருக்கணும். தட் நம்ம ஐடியலி நம்மளோட வி ஆர் வெரி எக்கனாமிக்கல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டியூரேஷன், பட் we want every flavor. Actually நம்ம ஆளோட லைஃப்ல அது எல்லாமே you will have. So I would prefer a மசாலாங்கிற நம்மளோட நேட்டிவ் ஜானர் இந்தியன் ஜானர் ஆஃப் மசாலான்றத ஒரு 2-parter ஃபிலிமாவோ 3-parter ஃபிலிமாவோ பண்ணீங்கன்னா I think it will be there are enough cliffhangers. அதான் அது கமிங் ஆஃப் ஏஜ்னு இல்லை. இப்போ தம்பிக்கு எந்த ஊரோ அதிசய பிறவையோ பார்த்தோன்னா there is a constant change in that character. To the point where he is completely shattered and he can't move. விடுகதையா மூமெண்ட் போகிற வரைக்கும் அப்புறம் திரும்பி எழுந்து வரணும். கைஸ் ஃபர்ஸ்ட் ஓவராலாக பேசி நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து கேமரா கூலாகிற டைமில் நம்ம ஒரு ஐடியா சொன்னோம். அதாவது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பீட் we'll all come up with a own incident. அதாவது ரஜினி சார் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் வந்து how would you approach it as a writer, how would you approach it, how would you approach it. So the next beat would be the call to adventure. Guru, you want to start? No, I would say எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு இந்த நான் லீனியர் நரேட்டிவ்ஸ் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அஸ் நோ ஷோ இருக்குல்ல, அவங்க வந்து என்னன்னா லைக் இட் ஆல்வேஸ் ஒவ்வொரு எபிசோட்லையும் அந்த ஒரு மூணு சென்ட்ரல் கேரக்டர்ஸ் தேர் சிப்ளிங்ஸ் அவங்க லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. அண்ட் அந்த எல்லா எபிசோடும் ஒரு பியூட்டிஃபுல் த்ரெட்டாக இருக்கும். இட் கட்ஸ் பிட்வீன் பாஸ்ட் டு ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு வந்து எப்பயுமே ஓகே இவர் வந்து போகிறாரு, ஸோ பிகாஸ் தேர் ஆர் லேயர்ஸ் டு திஸ் ரைட். இவர் வராரு, ஃபஸ்ட்டு ஃபிலிமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ ஐ வுட் ஐடியலி லவ் டு அந்த கால் டு அட்வென்ச்சர் வந்து ஐ வுட் ஐடியலி லவ் டு கட் பேக் டு ஹிஸ் சைல்ட்ஹுட் லைக் அவர் எப்படி, அதாவது அவர் ஸ்டேஜ் ப்ளே பண்ணுற டைம்லேருந்து அவரோட ஆசை கனவு என்னவாக இருந்திருக்கும், லைக் அந்த மாதிரி ஒரு ஓகே இல்லை நீ போ அப்படின்ற அந்த ஒரு புஷ் ஆர் அந்த மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டு திருப்பி வந்துட்டு ஓகே வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் திஸ். ஃபஸ்ட்டு படம் நடிக்கணும்னு நினச்சிட்டேன், படம் நடிச்சாச்சு, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான். ஸோ அண்ட் ஹவு ஹீ கோஸ் அபவுட் இட் இஸ் வாட் மை கால் டு அட்வென்ச்சர் வுட் பி. ஸோ என்ன event அது, என்ன ஈவெண்ட்னா எனக்கு ஈவெண்ட்னு பர்டிகுலராக தெரியாது. பட் no this one, the one that's happening in the present. one that's happening in the present I would say ஆக்சுவலி நான் வந்து இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கமல் சாரே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், அதாவது அந்த மரத்தடியில் உட்காந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னு நானும் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆக்சுவலி பட் அப்பேரண்ட்லி அவர் சொன்ன டைம் லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறமா தான் நடந்திருக்கு. பட் ஒய் நாட் கொஞ்சம் ஏர்லியராகவே அவங்க, பிகாஸ் எனிவே தே ஒர்க் டுகெதர். இல்லை ப்ரோ, சுபு ப்ரோ அது நம்ம டிசைட் பண்ணிட்டோம்ல, we are not going to watch chronology and all, no. சும்மா இஷ்டத்துக்கு தாவி வருவோம். அவனா ப்ரோ எழுதுற 2 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு அப்புறம் நீங்க chronology சொன்னீங்கன்னா chronology இல்லைங்க, போஸ்ட் நோட்லாம் எங்கே கிடையாது, என் ரூமில் எங்கே கிடையாது, டெஸ்க்கு கடையில் எதாவது ஒரு ரேண்டமாக மாட்டோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் அதாவது ஒரு பிகாஸ் இதில் அது பியூட்டி என்னன்னா லைக் தேர்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு ஆர்க் தட் யூ கேன் செட் ஆஃப் தட். பிகாஸ் இருவர் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம் இன் எனி லாங்குவேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மாடர்ன் டே இருவர் அடாப்டேஷனாக இவங்க 2 பேருக்கும் பர்ஃபெக்டாக பொருந்தும். ஆனால் அரசியல் இல்லாமல் ஓகே ஃபுல்லாக ஒரு சினிமா ஃபோக்கஸில். ஏன்னா குவைட் லிட்டரலி யங் மாதிரி, அதாவது இவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்டு வந்து உள்ளே வந்த ஒரு ஆள் இவர். அண்ட் அவுட் சைடு ஹூ கேம் இன் அண்ட் ப்ரோக் த்ரூ டோர்ஸ். கமல் சார் வந்து அவர் வந்து ஹீ சம் ஒன் தட்ஸ் லைக் லேர்ன்ட் இட் ஆன் த ஜாப். ஹீஸ் லேர்ன்ட் எவ்ரி திங் பை அப்சர்விங், ஹீஸ் லேர்ன்ட் எவ்ரி திங் பை ஹிம்செல்ஃப். No, but in any case, I think what I was going for was the 2 different schools of thought in Mangala. அது வந்து லைக் அதாவது தமிழ் சினிமாவில் ரஜினி சார் கமல் சார் மாதிரி இட்ஸ் வெரி குட் போல்ஸாக சொல்றீங்க. 2 போல்ஸ் லைக் 2 போல்ஸ், அதான் இரு துருவம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டைட்டிலாக இருக்குல்ல, இரு துருவம். பட் ரிலீஸ் ஆகாது விட்டுருங்க. ஐயோ நான் எதுவும் சொல்லப்பா. பட் அந்த ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல், அதாவது ஆல்மோஸ்ட் சிமிலர்
two people who want to take the same journey ஆனால் எந்த ரோடு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நேரட்டிவ்ல அங்கேருந்து ஐ வுட் கோ பேக் ஓகே பிகாஸ் ஐ வுட் லைக் டு ஃபோக்கஸ் ஆன் சரி இவர் வந்து ஓகே பிகாஸ் கமல் சார் சொல்கிறது வந்து அந்த லாஜிக் இருக்கும் என்ன நீங்கள் ஒரே விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க why not something different போது பட் why did ரஜினி சார் ஃபீல் தட் வே இல்லை இதுதான் நான் இது ஜெயிக்கும் இதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கட் டு why like it could be his stage experience அதாவது இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் ஆடியோ லான்ச் so அந்த ஸ்டோரி லைக் சம்திங் யூனோ மேபி a look from that like what were his insights backstage அவர் என்ன யோசிச்சாரு யூனோ அந்த மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டு and then okay finally taking that இது ஒரு இந்த to reference one more film and in a very close இது இந்த MS தோனி படத்துல வந்து the train station scene I would train station scene okay, yeah because for two personalities that are so almost ஒரு Venn diagram மாதிரி இருக்க personalities க்கு அந்த மாதிரி ஒரு scene செட் ஆகும் ultimate okay எனக்கு வந்து சிங்கிள் ஹீரோ தலைவர் தான் எனக்கு வந்து படமே வந்து அவரோட லைக் அந்த கேரக்டர் ஐ லுக் அட் இட் அஸ் லைக் ஒரு ஸ்டார் வார்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ அந்த லூக் ஸ்கை வாக்கர் அங்கேருந்து சூஸிங் டு அந்த பிளானெட்டில் அவனோட வாழ்க்கை இந்த பிளானட்டோட முடிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே வெளியே பார்த்துட்டு இருப்பான் ஆனால் அவன் ஊரில் வந்து அவன் அம்மா அப்பா வந்து அவனோட வளர்ப்பு அம்மா அப்பா இருப்பாங்க அதில் அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லைடா தம்பி வானத்தெல்லாம் பார்க்காத அங்கெல்லாம் வாழ்க்கை இல்லை நீ இங்கே குப்பால்றது தான் அப்படின்ற மாதிரி ஸோ தலைவர் வீட்டில் வந்து இந்த சினிமா அவருக்கு இந்த பர்ஃபார்மிங் இதுலலாம் வந்து பெருசாக அவங்க ப்ரமோட் பண்ணுற மாதிரி இல்லை அவங்க நல்லா படித்தாங்கன்னா ஒரு வேலைக்கு பண்ணணும் அந்த மாதிரி அவரோட அம்மா வந்து கொஞ்சம் யங்கர் ஏஜ்லேயே இறந்துட்டாங்க ஸோ கால் ஃபார் அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிக்கும்போதே ஹி வாஸ் பார்ட் ஆஃப் தியேட்ரிக்ஸ் அதெல்லாம் ஹி வாஸ் பர்ஃபார்மிங் ஆன் ஸ்டேஜ் எல்லாம் அப்புறம் அவரோட அண்ணா சப்போர்ட் பண்ணாங்க அவரோட அண்ணி சப்போர்ட் பண்ணாங்க அவரோட ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணி தான் மெட்ராஸ்க்கு போ அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது தலைவரே சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக கலாய்ப்பார் இந்த மாதிரி வந்து ஐயோன்ட்டு லைக் நீ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணா கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபன்னி ஜெலசி இது இருக்கும் ஆனால் கடைசியில் அவர் தான் வந்து நீ மெட்ராஸ்க்கு போன்னு சொல்லி தன்னோட நகையை அடகு வச்சு தலைவர் சென்னைக்கு அனுப்பிச்சார் தலைவர் மெட்ராஸ்க்கு போன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது தலைவர் வீட்லேயும் கொஞ்சம் அப்போசிஷன் இருந்தது தலைவர் வேணாம் நான் இங்கே இருந்துடலான்னு சொல்லிட்டு இருந்தார் அதுதான் கால் டு அட்வென்ச்சரும் அதை அவர் ரெஃப்யூஸ் பண்ணதுமா நான் ஃபீல் பண்ணுறேன் அதுலேருந்து அந்த த்ரெஷோல்டை கிராஸ் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வரும்போது ஹி சோஸ் டு கோ அதர்வைஸ் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய போர்ஷன் வெதர் he can bite the bullet whether he can take the red pill அந்த மாதிரி ரெட் பில் நைஸ் அது எல்லாமே ஹீரோஸ் ஜர்னி தான் ப்ரோ மேட்ரிக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஹீரோஸ் ஜர்னி எக்ஸாம்பிள் இதுவும் பெர்ஃபெக்ட் இந்த ஸ்டார் வார்ஸ் இதெல்லாமே ஹீரோஸ் ஜர்னியோட கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே ஸோ 50 ரூபா என்னமோ வாடகை ஓகே ஸோ இன் மை மூவி he is already come here okay he is here and he is in a rehearsal studio ஓகே இது ஐ வாண்டட் டு பி ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ ஐ வாண்டட் டு பி அ லிட்டில் பிட் மோர் பர்சனல் லெட்ஸ் சே ஹீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர் வித் அ ஸ்கிரிப்ட் இன் ஹிஸ் ஹேண்ட் ஹீஸ் டாக்கிங் ஹீஸ் ரிஹர்சிங் ஹிஸ் லைன் பேசிக்லி எல்லாம் முடிச்சு ஃபுல் டயர்டில் இட்ஸ் 1 o'clock 2 o'clock in the morning he comes back that Kodambakam bridge buys whatever he wants for the night and because ஒரு பாயிண்ட் ஆமா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் அவரால் அந்த இடத்துக்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அஃப்கோர்ஸ் இஸ் அ வெரி ஃபிக்ஷனல் ஒன் பட் ஐ கேன் டோட்லி இமேஜின் ஹிம் லிவிங் அ வெரி யூனோ அந்த ரைட்டருக்கு ஜோல்னா பை மாதிரி ஆக்டருக்கு வந்து ஒரு ரூம் ப்ரோ அவன் வேற எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவான் ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் they need mirrors, they need a little amount of அது நல்ல ஒரு மாண்டேஜா இருக்கும் like his journey of like you know going and like coming rehearsing like his it would be a nice so I think the refusal should be something more என்ன சொல்றது on a personal way let's say the refusal should be கோயிங் பேக் எனக்கு போகிறோம் நான் திருப்பி போயிடுறேன் நான் இங்கே வேலைக்கு ஆக மாட்டேன்ற நினைக்கும் போது ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் ஸோ அதான் அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கலாம் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஃப்யூசல் டு த கால் I'll start off this one. I think refusal, I think next Subu then Guru will go there. Refusal to the call should be him having a divine intervention. Okay, so I think that moment where he walked out of that makeup room, you know, makeup la kaitu aala maathu payment கொடுத்தா நடிப்பானா அந்த சீன்ல வந்து something should happen to him. I think he should lose his shit. ஏன்னா
the effort he has taken to take revenge for that, buying an Italian car, renting a kick-ass chauffeur, a foreign chauffeur, இதெல்லாம் வந்து I think it's very dramatic. And especially when he says it, it's very nice. So I think that should be my refusal to call, like that should be one mini setback for him. And அங்கிருந்து வந்து அவர் எப்படி he goes to beat his real enemies. He has to explore the world now. It's almost going to fun and games. He should be picked up. The cold opening should meet somewhere in the next 2 beats. So Subu bro, next you. எனக்கு ரெஃப்யூசல் கால் ஏற்கனவே சொல்லிட்டேன். when he was contemplating வேணாம் அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்ட் அந்த நகையை கொடுத்தபோது தலைவர் வந்து ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு பஸ் பிடிச்சாருன்னா மெட்ராஸ்க்கு வந்துடலாம் அந்த எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிராசிங் த த்ரெஷோல்ட். அவர் இங்கே வந்துட்டார் ஆக்சுவலி. ஹீ கேம் இயர் சேயிங் லைக் ஏதோ டெம்பரரியாக வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தார் இன் ரியல் லைஃப். அது நம்ம ஸ்க்ரீன் பிளே யோசிக்க வேணாம், நீங்கள் வந்து அவர் வீட்டில் போய் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். அவர் அப்படி வந்துட்டார். ஸோ வந்துட்டு ஆனால் வீட்டில் சொல்ல தட் இங்கே தொடர்ந்து படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேங்கிற விஷயம் சொல்லலை. அப்புறம் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு போய் அவரோட அண்ணிக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி நடந்து தென் இட் வாஸ் லைக் ஓகே இங்கே தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரோட கதை எடுத்திங்கன்னா தட் த்ரெஷோல்ட் இஸ் தட் கேச்சிங் தட் பஸ் இன் த நைட், வெதர் ஹீ கேன் லீவ் ஹிஸ் ஹோம் அண்ட் கோ தேர் நோயிங் தட் இங்கே போயிட்டு எனக்கு அங்கே தான் என் வாழ்க்கை. அந்த பஸ்ஸை பிடிச்சாரா இல்லையா, பஸ்ஸில் ஆரம்பிச்ச இது அடுத்த பீட் பஸ்ஸுலேயே அடுத்த பஸ்ஸுக்கு பிடிச்சி போகிறாரா இல்லையா. ஸோ திருப்பி வந்து அவர் வேலைக்கு இங்கே டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாரு இங்கே இதில் மெட்ரோபாலிட்டன் பஸ் இதில். ஸோ அந்த காலை எடுத்து அதே பஸ்ஸில் தான் இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிங்கன்னா எனக்கு அதுதான் கிராசிங் த த்ரெஷோல்டு எனக்கு. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இட் இஸ் ஆல் சைக்ளிக் பீட்ஸ், லைக் திருப்பியும் ஒரு சின்ன மினி ரெஃப்யூசல் டு கால்ஸ் அந்த மாதிரி இருக்குது அவரோட லைஃப்பில். ஒரு சின்ன கால், சின்ன ரெஃப்யூசல், பண்ணலாமா வேணாமா, பண்ணல வேணாம், அந்த விஷயம் வந்து அவர் வந்துட்டு அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை 10 times ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு சக்ஸஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ஐ திங்க் இட் இஸ் கோயிங் ஆன் இன் இஸ் லைஃப் இன் சைக்கிள்ஸ். கண்டிப்பாக. ஓகே ஸோ I think Gautam, what I would do is I would actually pick the same moment as you. ஏன்னா அதாவது இது வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா இட்ஸ் ரீச் திஸ் லெவல் வேர் ஒன்று யூ ஹாவ் அதான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஹிஸ் ஃபில்ம் லைக் ஹிஸ் பிகினிங்ஸ் இன் த ஃபிலிம் கரியர் அண்ட் தென் லைக் ஓகே த ஃபர்ஸ்ட் early years, early success. திஸ் ஸ்டோரி இந்த இடம் வந்து would probably be it would start on like a road, ஓகேவா. அண்ட் இது வந்து அவர் அந்த டிரைவர் பேர் என்ன, ராபர்ட்சன் ஏதோ ஒரு சன் ராபர்ட்சன், ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இமேஜின் இஃப் திஸ் கேரக்டர் லைக் த நரேட்டர் ஹோ இட் இஸ் கோஸ் அண்ட் இன்டர்வியூஸ் ராபர்ட்சன். ஸோ எப்படி எவ்வளோ நாளாக எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிஹைண்ட் ஹூஸ் இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டயலாக் கொஞ்சம் பெட்டராக இருந்துட்டு. ஸோ ஓப்பன் வித் அதான் ஒரு நாள் சாதாரணமாக தலைவரும் அந்த ராபர்ட்ஸனும் காரில் வந்து போயிட்டுருக்காங்க கான்வர்சேஷன். அவர் வந்து ஹீஸ் ஜஸ்ட் இன் டீப் தாட். அப்படியே வெளியே பார்த்துருக்காரு, ஒரு ரோடு வெளியே போகிறாங்க, வெளியே பார்த்துருக்காரு, மேட்ச் கட் டு ப்ரொடியூசர் கார் வந்து வீட்டுக்குள்ளே வருது. அங்கே the entire episode unfolds of him being insulted by the producer and then கடைசியில் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அவர் the road they were crossing was the road that he walked on. இது எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸோ வேர் லைக் பிகாஸ் ஃபார் மீ பர்சனலி திஸ் வுட் பி லைக் திஸ் இஸ் வேர் ஐ வுட் செட் தட். ரெஃப்யூசல் முடிச்சிட்டோம். அடுத்த பீட்டுக்கு வந்து we are going towards meeting the mentor. the mentorனா see எனக்கு இதிலே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. எல்லோரும் வந்து கே பாலச்சந்தர் வந்து மென்டர்னு சொல்லும்போது எஸ் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஸ்பாட்டட் ஹிம். ஹீ இஸ் ஆல்சோ அ மென்டர். பட் ஐ திங்க் when it comes to art and all that, the more you work with each other, the closer you get, and there's so much opportunity for you to know each other for guidance and all that. I feel Archie Sakti and Panju and Arunachalam have equal weightage in that mentorship role. I won't just say K. Balachandar, but I don't know if this is going to be one of those moments where he meets the mentor. But I think we should start with Subu this time, bro. இதுலேயே அவர் படிச்சிருந்த போது இன்ஸ்டிடியூட்டில் ஐ திங்க் இஸ் நேம் இஸ் மாலி நினைக்கிறேன். மாலி, அப்புறம் இவர் புட்டனா கனகல் டைரக்டர் கன்னடாவில், அவங்க எல்லாமே அவரை மென்டார் பண்ணி தே புட் him on to KB. அவங்க when KB had come as a guest lecturer, அங்கே தலைவர் had ended up impressing KB. அண்ட் தலைவருக்கு வந்து மென்டாரும் பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலி இப்போ இவர் ஃபார்மேட்டுக்கு நான் வந்தேன்னா நான் லீனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எவ்ரி ஸ்டேஜ் சொல்கிறேன். லைக் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவருக்கு மென்டார் வேறு ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. சினிமாவில் வந்து உள்ளே என்டர் ஆகி தன்னை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தன்னை ஒரு ரா இதுவாக இருந்த ஒருத்தர் வந்து ரிஃபைன் பண்ண ஒரு மென்டாராக கேபி சாரை பார்க்கலாம். பட் தொடர்ந்து கேபி சார் இப்போது லூக் ஸ்கை வாக்கர் ஸ்டார் வார்ஸ்க்கு போனால் ஃபார் ஹிம் Obi-Wan Kenobi was a mentor, and then later you also have Yoda being a mentor. ஸோ அப்படி அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஒன் மென்டார் இஸ் கேபி சார். நீங்கள் சொன்னால் அதுக்கு முன்னாடியும் தேவாஸ் அகைன் நான் சொன்ன புட்டனா கணக்கல்ல அண்ட் அவங்க அந்த இன்ஸ்டிடியூட்டில் இருந்தாங்க. அண்ட் தென் லேட்டர் யூ கேன் ஆல்சோ டேக் எஸ்பி முத்துராமன் சார் வந்து அவரை ஹீரோவாக மாற்றினவர். ஹீரோ மெட்டீரியலாக அவரே தான் போனா ஒரு கேள்விக்குறி பண்ணும்போது முதல்ல படம் நினைக்கிறேன் போனா ஒரு கேள்விக்குறி காயத்ரி இல்லை அசன் போனாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சார் வந்து வில்லன், ஒரு ரிலேட்டிவ்லி ஈவில் கேரக்டர். தலைவர் இஸ் த ரிலேட்டிவ்லி குட் கேரக்டர் ஹூ என்ஸ் அப் சாக்ரிஃபைசிங் இஸ் லைஃப் அந்த மாதிரி இருப்பார். அதில் முதல்ல தலைவர் அந்த தொடர்ந்து வில்லன் ரோல்லையே நடிச்சுட்டு வந்தபோது அதுலேயுமே வில்லன் ரோல் தான் தலைவருக்கு முத்துராமன் சார் had offered. பட் அவரோட இதில் தான் அந்த உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் டு அ பெட்டர் கேரக்டர் அந்த மாதிரியும் வந்துச்சு. ஸோ அதனால் அவர் அகெயின் நாம் பிரேக்கில் பேசியிருந்தோம் பஞ்சு அருணாச்சலம் சார். ஸோ தலைவருக்கு இந்த மாதிரி சினிமாவில் வேறு ஸ்டேஜில் வேறு மென்டார்ஸ் இருந்துன்னு வந்தாங்க. அண்ட் ஈவன் கேபி சாரும் தொடர்ந்து ஆனால் த்ரூ அவுட் திஸ் திங் ஓவர் ஆர்க்கிங்காக அவரும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்காரு. வென் தலைவர் ஹேட் ஒரு ஃபுல் டைட் ஷெட்யூல், வருஷத்துக்கு 18 படம் அந்த மாதிரிலாம் சும்மா ஃப்ளையிங் டு ஃப்ளைங்கில் அப்போலாம் பஸ் ட்ரெயினில் கூட்டின்னு போயிருப்பாங்க ஹைதராபாடுக்கும் இங்கேக்கும். அங்கே மாதிரி வாஸ் ஷூட்டிங் அக்ராஸ் லாங்குவேஜஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வேறு லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டு ஐ வாஸ் ஃப்ளையிங் ஐ வாஸ் ட்ராவலிங் கான்ஸ்டன்ட்லி. ஒர்க்கு ப்ரெஷரில் ஹி ஜஸ்ட் வாண்டட் டு பை ஒன் ஹோட்டல். அவர் சில லேண்ட்மார்க் விஷயங்கள் வச்சுருந்தார். இதெல்லாம் பண்ணால் எனக்கு லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டுக்கு டிக் பண்ணிடணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கார் கதை அது மாதிரி ஒரு ஹோட்டல் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி டே அண்ட் நைட் அப்படி ஒர்க் பண்ணி அவருக்கு லைக் ஹி ஹேட் ஒரு எப்படி சொல்றது பிரெயின் ஃப்ரை மாதிரி கிட்டத்தட்ட ஹி ஹேட் ஒரு லைக் அப்போது ஃபுல் பர்ன் அவுட். அந்த டைமில் கேபி சார்லாம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ட் ஹிம் cope up with this and get back on track. ஸோ அதான் சொல்கிறேன், அந்த மென்டார் ஸ்டோரிஸ் வந்து இவருக்கு நிறையா இருக்கும். லைக் ஏன்னா மென்டார் வரும்போது மென்டார் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்காம இருப்போம். ஆனால் ஒரு பாயிண்ட்ல லைக் அது ஒன்று நடக்கும்ல, நம்ம நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கன்னா தேல் ஆல்வேஸ் பி லைக் நீ என்ன சொல்கிறது அவங்க என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து ஃப்ரம் குங் ஃபு பாண்டா இஸ் a good example. எக்ஸாக்ட்லி ஷீஃப் வந்து ஃபைண்டிங் தட் உனக்கு வந்து சாப்பாடு தான் உனக்கு இதுவா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஹி மஸ்ட் ஹவ் ஹேட் மென்டார்ஸ். ஸ்பிரிச்சுவல் சைடில் நம்ம சொல்லவே முடியாது. தெல் பி மச் டீப்பர் எக்ஸ்பீரியன்சஸ் ஹி வுட் ஹவ் காட்டன் ஃப்ரம் ஹிஸ் டிஃப்ரெண்ட் குருஸ். ஸோ அதுதான் சொல்கிறேன், தனக்கு தெரியும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த. ஸோ இப்போ நான் ஆஃப் ட்ராக் ஒரு விஷயம் போகலாமா? ஃபுல்லி ஆஃப் ட்ராக். ஓகே, இது வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்டிங். சும்மா கதை ஹுக்கும் போது பாட் ஹிட் ஆகி அன்றைக்கி ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டோம். ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல் ஃபயர், அன்றைக்கி ஈவெண்ட்டே ஃபுல் ஃபயரு, எல்லாம் பயங்கரம். அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு தலைவருக்கு அந்த மாதிரி பாட்டு எதாவது தலைவர் ஃபேன்ஸ் ஃபுல்லாக என்னை சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து இங்கே என் வண்டிக்கு வர வரைக்கும் ஃபுல் க்ரௌட் வந்துட்டே இருந்தாங்க. வண்டி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு ஃபுல்லாக செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டு எல்லாம் முடிச்சு செக்யூரிட்டி பீப்புளாக என்னை கூட்டிட்டு வந்து வண்டியில் விட்டுட்டாங்க. என் வண்டியை எடுக்கும்போது அதேமாதிரி வண்டிக்கிட்டையும் எல்லோரும் க்ரௌட் சரௌண்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து கதை ஜன்னல் தட்டினார். எனக்கு என்னென்னா ஒருத்தர் இன்னொரு ஃபோட்டோ தானே கேட்குறாங்க, அதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஜன்னல் இருக்குன்னா நான் தான் எங்கள் செக்யூரிட்டியில் இருக்கேன். அவர் டைட்டு அவர் வந்து என்கிட்ட அதான் நான் கொடுங்க அப்படின்றாரு. ஸோ ஒரு செகண்டுக்கு நான் வந்து என்ன செலிபிரிட்டின்னு நினச்சல. நாம் வந்து தலைவர் ஃபேனு, நம்ம ஹம்பிளாக இருக்கணும், அதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு நமக்கு மைண்ட்லேயே ஒரு விஷயம் இருக்கும். அதுவும் ஒரு அடையாளம் தான். நம்ம ஒரு நினைக்கிறதுன்றது நம்ம ஒரு செகண்ட் நம்ம நினச்சோல்ல நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டின்ட்டு, ஆண்டை வந்து நேராக கூப்பிட்டு மூஞ்சிலே வச்சால. இட் இஸ் லைக் ஸோ சொல்கிறேன், இட் இஸ் லைக் அந்த மாதிரி தலைவர் தலைவர் இதே தான் அந்த கார் கதை சொல்லும்போது அந்த ராபர்ட்சன் கூப்பிட்டு போய் கேபி சார் வீட்டில் போய் வச்சும்போது கேபி சார் என்ன சொன்னார், இதெல்லாம் வச்சுனா நீ இந்த மாதிரி ஆள்னா எனக்கு வேணான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தலைவர் வந்து ஹி ஃபெல்ட் ரொம்ப கிரவுண்டா ஆனார். ஆனா தலைவர் ஸ்டில் ஹம்பிள் பர்சன். இஸ் ஸ்டில் ஹம்பிள், இஸ் ஸ்டில் வெரி இது அது ஒரு வைராகியம் தானே. நம்ம இல்ல ப்ரோ, அந்த வைராகியம் ப்ரோ, அந்த வைராகியம்ங்கிறது நம்ம கடமை. அது ஹியூமன் ப்ரோ, எல்லாமே ஹியூமன் தான் ப்ரோ. நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏன் இன்ஸ்பிரேஷனா இருக்காருன்னா அந்த ஹியூமன் எரருக்கு இடம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்னவா அதுக்கப்புறம் என்னவா பண்றோம். யூ கேன் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபை சேயிங் தட் ஐ அம் ஹியூமன் சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம அடையாளப்படுத்திக்கிறது, அந்த நம்ம அந்த லக்ஸுரிஸோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவர் ஹீஸ் ட்ரைங் டு டிட்டாச்சுங்கிறதுக்கு அந்த மைண்ட் ஸ்பேஸில் வரத்துக்கு எஃபர்ட் போடுறாருல ஒரு மனுஷனா. அதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அதுக்கு அந்த மென்டார் மேட்டர் கமிங் பேக் டு தட் கேபி சார் அந்த மாதிரி ஈ மைட் ஹவ் ஈவன் கட் ஹிம் ஆஃப் அட் த ரைட்
times, like when he might have kind of gotten overwhelmed by the entire stardom or anything. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சம்பவங்களாக தோணுது ப்ரோ. ஏதாச்சும் ஒரு இந்த சொன்ன இந்த டிரைவர் விஷயமே இருக்குல்ல, இட் இஸ் லைக் அது வரைக்கும் இட்ஸ் அ மாஸ் சீன். ஆனால் அந்த விருமாண்டியில் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்க்ரீன் பிளே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கமல் சார் வந்து அந்த காலை அடக்கிட்டு அந்த ஜல்லிக்கட்டில் பயங்கர மாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்லுவார், என் பேரன் வீரன், அவனை யாராலும் ஏமாற்ற முடியாது எல்லாம் சொல்ல. அவர் வந்து திருப்பி வந்து அப்படின்னு புக்குன்னு ஒன்று தட் இஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் பிளே வைஸ் இட் பி இன்ட்ரெஸ்டிங். யூ வில் நோ தட் அ வைஸ் பர்சன், குருங்கிற ஒரு வைஸ் பர்சனாக இருக்கும்போது ஸோ தலைவர் ஸ்டில் இந்த லேர்னிங் ஃபேஸில் இருந்திருப்பார்ல. ஸோ அதில் அந்த மென்டார் இன்ட்ரடக்ஷனில் வந்து நான் ஐ திங்க் தட் வில் பி அ நைஸ், மென்டாருக்கு இவருக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து இந்த பி அ நைஸ் திங் டு ப்ளே ஆஃப். நோ டெஃபினெட்லி. ஏன்னா இப்போ ஈவன் என்னோட ஹீரோஸ் ஜர்னி ரெஃபரன்ஸ் வந்து ஹாரி பாட்டர் கண்டிப்பாக. ஸோ ஹாரி பாட்டர்லேயே வந்து லைக் ஒரு ஸ்கூலில் இருக்கிற அது வந்து பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிடும். அது அப்படியே வந்து உட்காந்துருச்சு ஹாரி பாட்டர் ஹீரோஸ் ஜர்னியில். இப்போ ஹாரி பாட்டர் அந்த கேரக்டருக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அவனோட டீச்சர்ஸ் தட் இஸ் ஆப்வியஸ்லி த மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டம்பிள்டோர் இருப்பார். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் வயசாகிற வரைக்கும் டம்பிள்டோர் வந்து அவர் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மட்டும் தான் பண்ணி போவார். இவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பானே தவிர டைரக்ட் மென்டார்ஷிப் வந்து அவருக்கு வந்து மச் த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த சீரீஸ் தான் எடுக்கும்போது தான் அதான். ஸோ அதுக்கப்புறம் தான் வரும். பட் அது வரைக்கும் ஒவ்வொரு புக்லேயும் சரி ஒவ்வொரு மூவிலையும் சரி இன்ஃபேக்ட் அந்த அப்பதான் டம்பிள்டோர் வேற மாறினாரு டக்குன்னு உள்ள தமிழ் சீரியல் மாதிரி பண்ணிட்டாங்க. தமிழ் சீரியல் டு பி போட வரதாண்ட வேற ஆள் பண்ணாத கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஸோ ஐ திங்க் மென்டாருங்கிறது லைக் சூப்பர் சொன்ன மாதிரியே தான் லைக் இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ டிஃப்ரெண்ட் ஒரு லாங். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் பிளே சேக்காக அங்கே கேபி சாரியோ அந்த இனிஷியல் டேரக்டரையோ லைக் சம்ஒன் ஐ வுட் லைக் டு பிரிங் அப் இஸ் மிஸ்டர் மகேந்திரன். like obviously legendary director. Hope he's in a better place now. அவர் வந்து லைக் அதாவது அவர் காமிச்ச ரஜினிகாந்த் வந்து வேற ரஜினிகாந்த். ஏன்னா அவர் பிகாஸ் நான் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் கிரெட் வேணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த பழைய அப்படி தான் எனக்கு வந்து இந்த பழைய சூப்பர் ஸ்டார் படம்லாம் எனக்கு கொஞ்சம் பரிச்சயமாச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தில்லு முள்ளுலாம் டிவியில் போடும்போது பார்க்குறது ப்ளஸ் யூனோ மூவி அங்கே வந்து முள்ளும் மலரும் வாஸ் மை ரெஃபரன்ஸ் பாயிண்ட். பிகாஸ் எனக்கு வந்து அந்த படத்தில் பாட்டு ரொம்ப பிடிக்கும், செந்தாழம்பூவில் பாட்டு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் ராமாயாண்டாலும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து நான் அந்த படத்தை ஃபஸ்ட் டைம், அதாவது ஒரு டீனேஜ் இயர்ஸில் அந்த ஒரு 13-14 இயர்ஸில் நான் ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப வேற மாதிரி இருக்கே இது அப்படின்ற ஒரு பிகாஸ் த ரஜினி ஃபிலிம்ஸ் ஐ வாஸ் யூஸ் டு வர் லைக் வாஸ்ட்லி டிஃப்ரெண்ட். அதாவது தலைவர் வந்து எப்படா கையெல்லாம் வெட்டுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு, இதெல்லாம் நடக்குமா தலைவருக்கு அப்படின்ற மாதிரி யூனோ. ஸோ இன் தட் சென்ஸ் லைக் ஐ ஆக்சுவலி காட் டு சி த பர்ஃபார்மர் இன் ரஜினிகாந்த் அப்போ தான் லைக் when I first watched முள்ளும் மலரும். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஐ டிஸ்கவர்ட் லைக் அ லாட் மோர் ஃபிலிம்ஸ். அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. இந்த மாதிரி நான் தான் படம் பார்த்துட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொன்னப்போ நிறைய படம் இருக்குது. அப்போ தான் நான் வந்து தளபதியே நான் வந்து எடுத்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஏன்னா ஐ வாஸ் 7th 8th படிக்கிற டைமில். ஸோ தட் வாஸ் when I was also getting interested in watching like understanding cinema beyond just watching it as an audience. So yeah. So what's your screenplay insight moment there? I think my insight moment would again be like அது ஒரு just for continuation sake அவர் சொன்னார்ல the same audio launch அவர் சொன்ன கதையில் you know like that grounding that he received from Balachandra sir would be my insight there. அதாவது mentorship அப்படின்ற மாதிரி and then like just how that journey continued through the thing because எனக்கு அண்ட் திஸ் ஆல்சோ அ பர்சனல் திங் பிகாஸ் எனக்கு கேள்விப்பட்ட நிறைய கதை வந்து இட்ஸ் ஆல்வேஸ் லைக் அவர் லைக் ரெஃபரன்ஸ் அவரே சொன்னதாக இருக்கட்டும் லைக் மற்றவங்க சொன்னதாக இருக்கட்டும் ஆல்வேஸ் சரௌண்ட்ஸ் கேபி சார்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 2010 நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் அவங்க 2 பேரும் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் பண்ணாங்க. ஸோ இஃப் ஐ ஹேட் டு ரைட் நான்-லீனியரா சொன்னா ஓகே இந்த மாதிரி ஓகே வாட் இஃப் திஸ் ஆத்தர் ஆர் லைக் தி ஸ்க்ரீன் ரைட்டர் வாஸ் இன் தி ஆடியன்ஸ் அண்ட் லைக் ஷீ இஸ் வாட்சிங் திஸ் அண்ட் தென் ஓகே யூ கட் பேக் டு லைக் அ மோமெண்ட் ஆன் செட் அந்த மாதிரி யூனோ. So my thing bro ஒரு குட்டி கதை. Okay, so I've always had apart I'm coming to the panchayats in a little late. I think that will be the interval block. Okay, this one I was thinking
எனக்கு ரொம்ப நாள் ஒரு I think there's this one interview of Rajini sir where he's wearing a white shirt and is a little aged. Okay, he's talking about the incident when he got caught drinking on set. Not on set, like I think it was an off day for them or something like off day, yeah. Shoot முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சுன்னு சொன்னால் பேக்கப் சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அப்பப்போ இந்த மாதிரி தோணும், இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து சின்ன ஒரு ஷார்ட்டாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி இந்த ஷார்ட் டிரெக்டர் அண்ட் his assistant is lining up the rushes and பார்த்துட்டு ஐயோ இந்த ஷார்ட் என்னாச்சு பேர்ன் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமேஜின் someone like KB sitting and looking at the edit reporter, ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. சரி அவனை போய் கூப்பிட்டு வா, ஒரு ஷார்ட் முடிச்சிடலான்னு சொல்ல அப்படின்னு போய். ஸோ யூ நோ த என்டையர் சீக்வன்ஸ். ஸோ ஐம் இன் மை ஃபிக்ஷனல் வெர்ஷன் த கமல் சார் இஸ் ஆல்சோ இன் தட் ரூம். ஸோ நைட் எல்லாம் ரெண்டு மூணு பெக் எடுத்துட்டு கியரிங் அப் ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஓகே, இப்போ வந்து அனந்தோட அசிஸ்டன்ட் யாரோ வந்து கூப்பிட்றாங்க, ஒரு ஷார்ட் இருக்குது வரீங்களா அப்படின்னு சொன்னோம். ஐயோ குடிச்சிருக்கேன் சொல்லிட்டு ஃபுல் பதில் மேக்கெல்லாம் போட்டு கமல் சார் பார்த்தா ஸ்பாட்டில் தூக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் he should come out from the door like அந்த இந்த மியூசிக் படத்துலலாம் வந்து மியூசிஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பேக்கில் அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே போயிட்டு ஜஸ்ட் ரஜினி சார் at the frame back of his frame he is having a little bit of a walk and he goes there and KB finds out that he is drunk. Okay, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு லைக் he shouldn't like be pissed at him or anything, சும்மா ஒரு சரி ஓகே பேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சார் எதுக்கு சார் அந்த ஷார்ட்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, என்ன நான் நைட்டு வந்து பார்க்குறேன், என்ன ட்ரிங்க் எடுக்கிறீங்க, கண்ணில் மார்க் விழுது, கண்ணு தானே மெயின், போய் ஒழுங்காக தூங்க போ அப்படின்னு. சார் ஷார்ட் இருந்தான், எல்லாம் இருந்தது, சும்மா டெஸ்ட் பண்ணேன், அனந்த் தூக்குப்படி தான் எல்லா இதுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக ஏதாச்சும். I don't know, it's just an imagination. No, but that's such an interesting angle to look at it இல்லையா? ஏன்னா எனக்கு வந்து இப்போ நிறைய வந்து நான் யோசிப்பேன். இப்போ ஒரு கோவிட் டைமில் நினைக்கிறோம் சம்திங் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் காலிவுட்னு கமல் சார் ரஜினி சார் வச்சு ஒரு போஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வச்சு என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாமே, லைக் இமேஜின் லைக் படி காப் ஃபிலிம் லைக் ரஷ்ஷார் ஆர் சம்திங் வித் த டூ ஆஃப் தெம். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஜேர்னியை லைக் ஐ திங்க் அகைன் லைக் கோயிங் பேக் டு மை ஏர்லியர் ரெஃபரன்ஸ் டு த ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். எனக்கு வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு படமோ இல்லை ஒரு ஓகே சுப்பு சொன்ன மாதிரி ஒரு 3 படமாக எடுத்துடலான்னு வச்சுக்கோங்க. ஆர் லைக் ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ஃபோக்கஸ் ஆன் அ வெப் சீரிஸ் பிகாஸ் நான் இது எங்கேயோ ஆன்லைனில் படித்தேன். நினைத்தாலே எனக்கும் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தபோது அதுவா இல்லை எந்த படம்னு தெரில, பட் சம் ஃபிலிம் தேவர் ஷூட்டிங் இன் லைக் மலேசியா ஆர் சிங்கப்பூர். நேதாலே எனக்கும் apparently the place they were staying in was haunted. ஸோ அந்த இடத்துல வந்து உண்மையாகவே லைக் and for someone who's actually we've seen him being scared on screen எல்லாம் அந்த பாம்பு சீன்லலாம் அந்த மாதிரி பாம்பு சீனாக இருக்கட்டும் சந்திரமுகியாக இருக்கட்டும் and the same way like and Kamal sir is like this known to be this rationalist atheist அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷனே எப்படி இருக்கும் லைக் 2 young actors and like ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது கூட like because you're establishing this early on like to see 2 of these larger than life people reduce like to see that human side of them. இப்போ வந்து அவர் போய் கமல் என்னோ பார்த்தாங்க கமல் அப்படின்ற மாதிரி என்ன போய் படியா சும்மா அந்த மாதிரி ஒரு சீன் லைக் and then like அங்கே ஒரு கடைசியில் you can add a twist at the end as well where you're like where like something like okay perhaps Kamal sir was also very afraid during the situation but he was just like he kept his calm to something like that. So I would love to explore that. அவர் வந்து he talks politics. அப்போது என்ன வருது, என்ன ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டாகனிசம் உள்ளே வருது. அவர் நடு ரோட்டில் நிறுத்திட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு he was not permitted to get into his street. அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்து ஒரு தம் பற்ற வச்சாரு, கூட்டம் கூடிடுச்சு, வேறு வழியே இல்லாமல் தலைவர். இந்த தங்கெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ அடுத்த எத்தனை ஜென்ரேஷன் தெரியுமான்னு. இந்த மாதிரி மாசா ஒரு ஆளை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட். இப்போ கேஜிஎஃபோட ராக்கியாக இருக்கட்டும், இப்போ சலாரில் வந்த பிரபாஸோட கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு மேன் ஆஃப் த மாசஸ் ரைசிங் அப் டு தி ஒகேஷன், ஈவன் புஷ்பா ஃபார் தட் மேட்டர்.
அதை வந்து ஒரு ரியல் லைஃப்ல ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவருக்கு ஒரு தடவை ரெட் கார்டு மாதிரி போட்டாங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள்லையோ ப்ரொடக்ஷன் சர்க்கிளையோ ஏதோ ஒன்று. அப்போ தான் உழைப்பாளி படம் பண்ணியிருந்தேன். பட் படம் வந்து பின்னி பேட்டில் எடுத்து எல்லாருக்கும் லைக் தி என்டையர் திங் ஹேப்பன். ப்ரொடியூசர் ஷவர்டு வித் கோல்ட் காயின்ஸ். அத்தனை கோல்ட் காயின்ஸும் தலைவர் வந்து அத்தனை படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டாரு. ஹுக்குமில் நான் எழுதுன எல்லா லைனும் ஆக்சுவலி வெரி வெரி ட்ரூ அவரோட இதுலேருந்து எடுத்தது தான். நீ எண்டு கார்டு வச்சா ட்ரெண்டை மாற்றி சத்தியமா இது அதான் மீனிங். இவங்க தான் தலைவர் ஃபேன்ஸ்ன்றது இல்லை. தலைவர் ஈவன் when he was about to get into politics எல்லாரும் ஏன் ஃபியர் பண்ணாங்கன்னா எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் அ தலைவர் ஃபேன். எவ்ரி இண்டிவிஜுவல், even if you are someone ex fan, even if you are wife's fan, you are still a தலைவர் fan.